இந்த வீடியோ எடுக்கும்போது எனக்கு உடம்பே சரியில்லை. இன்னைக்கு வந்து ஒரு கவிதை படிக்கிறேன் பாருங்க. இன்னைக்கு வந்து ஒரு புத்தகம் தான். அந்த புத்தகத்தோட பேர் வந்து என்ன அப்படின்னா, மகள் இருந்த வீடு. மகள் இருந்த வீடு அப்படிங்கிற இந்த ஒரு புத்தகமானது ஒரு கவிதை புத்தகம். கவிதை புத்தகம் வந்து பொதுவா இந்த லாங் வீடியோலலாம் போட மாட்டேன். அ ஆனா வந்து இந்த புத்தகத்துல இருக்க ஒரு சில நீண்ட கவிதைகள வந்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அதனால வந்து இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற புத்தகம் என்ன அப்படின்னா, மகள் இருந்த வீடு. படிக்கிறேன் பாருங்க. வந்து போ செல்லமே வந்து போ. உனது காலணிகளை கழற்றிக் கொண்டே என்னுடையதை தேடுவாய். அப்பா எங்கே அம்மா? என்று அடிக்கடி கேட்பது அனிச்சையாகி இருந்தது உனக்கு. தோட்டத்தில் நின்று உனது பூச்செடிகளின் பெருமையை யாருடனாவது பேசிக் கொண்டிருப்பாய். எதன் பொருட்டேனும் என்னை கடிந்துரைத்து உனது அம்மாவிடம் புகாரளிப்பதும் உனது பழக்கமாக இருந்தது. விளக்கொளியில் உனது அறையில் அமைதி நிலவுகிறதென்றால் நீ படிக்கிறாய், எழுதுகிறாய் என்று ஒலி குறைத்து உரையாடப் பழகிக் கொண்டோம் நாங்கள். முன்னிரவு நேரங்களில் அக்கம் பக்கத்து பிள்ளைகளுக்கு ஆசிரியையாகி அவர்களுக்கு எதையேனும் அறிவுறுத்திக் கொண்டிருப்பாய். அங்கேயும் இங்கேயுமாக உலவும் உனது கொலுசொலி எங்கள் காதுகள் கற்கப் பழகிய கட்டாய பாடமாக மாறியது. நமது வீட்டில் உனது இருப்பை வெவ்வேறு விதங்களில் உணர்த்திக் கொண்டே இருப்பாய். ஒரு நள்ளிரவில் திடீரென உறக்கம் கலைந்தெழுந்து உன் அம்மாவின் உறக்கம் கலைத்து அம்முவை பார்க்க வேண்டும் போல் இருக்கிறது என்கிறேன். காலையில் காணொளியில் பேசலாம் என்று எனக்கும் அம்மாவாகி ஆறுதல் சொல்கிறாள் அம்மா. நீ வந்திருப்பதாக சிறுவர்கள் கூச்சலிட வாசலுக்கு வந்திறங்கி எதையெதையோ சொல்லியபடி வீட்டிற்குள் நுழைகிற உனது வருகையின் நறுமணம் காணொளியில் கிடைக்குமா? வந்து போ செல்லமே வந்து போ. ஒரு மகள் இன்னொரு கவிதை. புதிய குழியா புதைக்குழியா? நமது வீட்டு தோட்டத்தில் வலது மூலையில் பழம் தின்று நீ புதைத்த மாங்கொட்டை ஒரு கன்று குட்டியைப் போல துள்ளி குதித்து முளைத்து கிளைத்திருக்கிறது மகளே. அதை வேருடன் புடுங்கி வேறிடத்தில் நட விரும்பி முதலில் நீரை நிறைய ஊற்றி அதன் நிலத்தை நெகிழ வைத்தோம். பின்னர் அதை நிதானமாக பிடுங்கையில் அதன் வேர்களை பற்றிய மண் விட்டு நழுவி மேலே வந்தது செடி. புதிய இடத்தில் புதிய மண்ணில் புதிய உரம் நிறைந்த புத்தம் புதிய குழியில் துவண்ட அதன் தலையை தாங்கி பிடித்து நட்டு தண்ணீர் ஊற்றினோம். எனக்கு திடீரென உன் நினைவு வந்து அந்த செடியை நட்ட என் கைகள் நடுங்கின மகளே. பெரும் பொருட்செலவில் 200 கிலோமீட்டருக்கு அப்பால் நாங்கள் உன்னை நட்டது புதிய குழியிலா புதை குழியிலா? கல்யாணம் பண்ணி கொடுத்தவங்களுக்கு தான் தெரியும் அது. நான் கல்யாணம் பண்ணிட்டு போனாதான் எனக்கும் தெரியும். உன்னை ஒடுக்கிய ஒற்றை கனவு. கல்வி, விளையாட்டு, கலைகள், இலக்கியம், சமூக சேவை, சீருடைப்பணி என்றெல்லாம் உனக்கு ஏராளமான கனவுகள் இருந்தது செல்லமே. கனவு காண தெரிந்த உனக்கு அவற்றை அடைய கற்றுக்கொள்ளவும் தெரிந்திருந்தது. உன்னுடைய ஒவ்வொரு கனவுக்கும் முனைந்து நீ முட்டி மோதி முளைத்து காட்டினாய். கனவுகளை மெய்ப்படுத்தும் பேராற்றல் உனக்குள் பெருகி இருந்தது. பின்னர் உனக்கு நேர்ந்த அந்த 9:10 பிறகு நீ கைவிட்ட கனவுகளின் அருங்காட்சியகம் போலாகிவிட்டது நமது வீடு. புரட்டுவாரின்றி புழுங்கிக் கொண்டுள்ளன உனது புத்தகங்கள். முற்று பெறாமல் சுருண்டு கிடக்கிறது ஆண்கள் மேய்கிற நீர்வண்ண ஓவியம் ஒன்று. காற்று குறைந்திருக்கும் உனது கால்பந்தில் முகம் புதைத்து கண் துடைத்துக் கொள்கிறாள் உன் அம்மா. எதிர் வீட்டு பிள்ளைக்கு இரவில் கேட்கப்படுகிறது உனது வீணை. நாங்கள் 2ஆம் பட்சமாக எண்ணிக்கொண்டாலும் உனது கனவுகள் ஒவ்வொன்றும் அழகானவை, அறியப்பட்டவை. உனக்குள் நீ எத்தனை கனவு கண்டாலும் எனக்கு செலவு வைக்கிற கனவுகளை எப்போதும் சொன்னதில்லை. இருந்தும் உனது அத்தனை கனவுகளும் தோற்று போயின உனக்கு கல்யாணம் முடிக்க வேண்டும் என்கிற எங்களது ஒற்றை கனவிடம்.
ஐயா! நான் என்ன சொல்றது? இந்த மகள் இருந்த வீடு அப்படிங்கிற இந்த புத்தகமானது, கவிதைகள் நிறைந்த புத்தகம் தான். முதல்ல வந்து ஒரு நீண்ட நீண்ட கவிதை. ஒரு 7 பக்கத்துக்கு ஒரு கவிதை இருக்கும். ஒரு பொண்ணு வயித்துக்குள்ள இருக்கும்போதுலேருந்து, அந்த பொண்ணுக்கு எவ்வளோ எதிர்ப்புகள் இருக்கு. வளர்ந்து ஒரு பருவம் அடையுது. அப்போ எவ்வளோ எதிர்ப்புகள், எவ்வளோ அசிங்கம், எவ்வளோ தடைகள் இருக்கு. அந்த பருவத்தையும் முடிச்சுட்டு, கல்யாண பருவம் இல்ல வந்து ஒரு 20 வயது பெண், 25 வயது பெண் அப்படின்னு மாறுறாங்க. ஒரு குடும்ப பெண்ணா மாறுறாங்க. அப்ப அவளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது, எவ்வளவு தடைகள் வருது, அப்படிங்கிறது வந்து ஒரு 7 பக்கங்களுக்கு பக்கமா சொல்லியிருப்பாங்க முதல் முதல் கவிதையில. இப்போ படிச்ச 3 கவிதை எப்படி அப்படின்னா, மகள் இருந்த வீடு அப்படின்னு ஒரு தனியான ஒரு பிரிவே போட்டு இந்த புத்தகத்துல குடுத்திருப்பாங்க. அது படிக்கும்போதே நம்மளுக்கு ஒரு மாதிரி அத பத்தி நான் அனுபவிச்சதில்ல. எப்படி சொல்றதுன்னா, இந்த கவிதைகள படிக்கும்போது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. என்னுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா வந்து ஒரு எப்படி சொல்றது? ஒரு கல்யாணம் பண்ணி குடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு ஒரு பெண்ணோட வீட்ல என்ன மாதிரி நடப்பாங்க? எந்த மாதிரிலாம் நினைப்பாங்க? ஒரு மகளானவள் ஒரு வீட்ல இருக்கிறா. அவ வீட்ல இல்லாதப்போ, அந்த வீட்டுக்கு அவளுக்கு சொந்தம் கிடையாது அப்படின்னு இருக்கிறப்போ, அந்த பொண்ணோட வீட்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழுது? அந்த பொண்ண கட்டி குடுத்துட்டோமே அப்படிங்கிற ஒரு கண்ணி அந்த பொண்ண கட்டி குடுத்துட்டோம், அந்த பொண்ணு போயிடுச்சு அப்படிங்கிறது கிடையாது. என்ன இருந்தாலும் என் பொண்ணு, என் வீட்ல இருக்கும்போது எப்படி இருந்துச்சு? இப்போ ஒரு காலத்தின் காலத்தின் கட்டாயத்தால், சுத்தி இருக்கிறவங்களுடைய அந்த ஒரு நெருக்கடியால வந்து என் பொண்ண கல்யாணம் பண்ணி குடுத்துட்டேன். என் பொண்ணு இப்ப நல்லா இருக்கா. அவளுடைய கனவுகள் எல்லாம் இங்கேயே வந்து விட்டுட்டு போயிட்டா. அவ நல்லா இருக்காளா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்படிங்கிற ஒரு விஷயம். அவங்க எப்படி வருந்துறாங்க. அந்த பொண்ணு அந்த வீட்ல என்ன மாதிரிலாம் வாழ்ந்திருக்கு. கல்யாணம் ஆகாத முன்னாடி அந்த பொண்ணு அந்த வீட்ல எப்படிலாம் இருந்திருக்கு. அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இன்னொரு கவிதை இருக்கும். அந்த கவிதை படிக்கும்போதே நல்லாருக்கும். அது Instagramல போட்டேன். அதுல வந்து எப்படின்னா, ரொம்ப ரொம்ப நல்லாருக்கும். அ எப்படி சொல்றதுன்னா, மகளே நீ வந்து இதுக்கு முன்னாடி என் வீட்டுக்கு இதுதான் என் வீடு. என்ன எதுக்கு அங்க சொல்றீங்க? வேற எங்கேயோ போயிருவேன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் மிரட்டுவேன். ஒரு வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் உனக்கு எப்படி சொல்றது? உனக்கே வேற வழி இல்லாம நீ என்ன பண்ற? என் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு தான் சொல்ற அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துச்சு. அது பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா, அது வந்து அவங்க வீடு கிடையாது. அம்மா வீடு. இல்ல பொறந்த வீடா மாறிடும். நினைச்சாவே நல்லா இல்ல. எனக்கு இந்த கவிதைகள்லாம் படிக்கும்போது என்ன பாட்டு தெரியுமா தோணுது? அபியும் நானும் படத்துல வர பாட்டு இருக்குல்ல, வா வா என் தேவதை. அந்த பாட்டு தான் தோணுது. என் பிள்ளை இட்டு வைத்த நடைய போல இந்த இலக்கண கவிதையும் நடக்கவில்லை அப்படிங்கிறது தான் தோணுது. உண்மையை சொல்றதுக்கு இல்ல. எனக்கு அப்படியே இந்த கவிதைலாம் படிக்கும்போது கஷ்டமா இருக்கு. கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறதோட ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னு தெரியல. இப்போ சரி விடுங்க. இன்னும் சொல்றதுக்கு இல்ல. இந்த புத்தகத்தோட பேர் வந்து என்ன அப்படின்னா, மகள் இருந்த வீடு. இது வந்து ஒரு கவிதை தொகுப்பு புத்தகம். இந்த புத்தகத்தை எழுதியவர் பேர் வந்து ஜெயபாஸ்கரன். இன்னொரு விஷயம் சொல்லணும். என் வாய்ஸ் வந்து கொர கொரன்னு இருக்கும். தெரியுது எனக்கு. இந்த வீடியோ எடுக்கும்போது எனக்கு உடம்பே சரியில்லை. 3 வாரமா ஒரே அலைச்சல். வீடியோ போடவே இல்லை. லாங் வீடியோ யூடியூப்ல போடவே இல்லை. நிறைய பேர் வந்து கமெண்ட்லேயே அடிக்கிறீங்க. நிறைய பேர் தனியா டிஎம்ல வந்து சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி வச்சிருக்கோம். கரெக்டா கன்சிஸ்டண்டா வாரத்துக்கு ஒரு வீடியோ கூட போட மாட்டியாமா அப்படின்னு கேட்டீங்க. போடுறதுக்கு நானும் தான் முயற்சி பண்ணிட்டே இருக்கேன். அடுத்து வந்து ஒரு நாவல் தான் போடலாம்னு நினைச்சேன். ஆனா வந்து அது எப்படி சொல்றது? எல்லாம் ஊர் ஊரா அலைஞ்சிட்டு இருக்கேன். அது இல்லாம வந்து உடல்நிலை வேற ரொம்ப சரியில்லாம போயிடுச்சு. இப்போ கூட நல்லா என்னால பேசவே முடியல. தொண்டையெல்லாம் கரகரன்னு இருக்கு. காய்ச்சல் வர மாதிரி இருக்கு. உடல்நிலை சரியில்லை. என் வாய்ஸ் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். தெரியல. ஆனா வந்து அப்படியே போட்டுட்டு இருக்கிறேன். இன்னைக்கு வந்து போட்டே ஆகணும் அப்படின்னு ஒரு காரணத்தினால. அதனால வந்து யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து கரெக்டா இனிமே நானும் தொடர்ந்து சரியா வீடியோக்களை வந்து போடுறதுக்கு முயற்சி பண்றேன்.
யாரும் வந்து திட்டாதீங்க. என் நிலைமை அப்படி. ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல. முடியல. ஷேர் பண்ணி, லைக் பண்ணி வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னால என்ன பண்ண முடியுமோ, இன்னும் எப்படி பெஸ்ட்டா பண்ண முடியுமோ, இன்னும் எப்படி தொடர்ந்து வீடியோக்கள போட முடியுமோ பண்றேன், பார்க்குறேன், செய்றேன். செய்யறதுக்கு முயற்சி பண்றேன். அவ்வளோதான்.